ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மல்லிப்பூவில் மதுரை ஸ்டைலில் எப்படி கட்டுறதுன்றதை பார்க்க போகிறோம். நார்மலாக கட்டுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, ஒரு நாட் போட்டு ஒரு இது வச்சு கட்டிட்டீங்களா? இதை கொஞ்சம் டைட்டாக உங்களுக்கு உதிராமல் இருக்கிறதுக்கு 2 நாட்டாக போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பூ இப்படி வெட்ட சொல்ல இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக வச்சு நம்ம இப்படி சுற்றுறோம் இல்லைங்களா? இப்படி சுற்றிட்டு இந்த பூவை எடுத்து ஒரே ஒரு ரொட்டீன் தான். இந்த பாருங்கள், இந்த பூவுக்கு மேலே இப்படி வரும், கேப் இல்லாமல் அப்படியே நார்மல் நாட்டு. மறுபடியும் அதே மாதிரி வச்சு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ரவுண்டாக இப்படி ரோல் ஆகிட்டே வரும். நல்லா பந்து மாதிரி வரும் உங்களுக்கு. ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்படி வச்சு நார்மலாக இப்படி சுற்றுறோம். அதை எடுத்து இப்படி ஒரு திருப்பி இப்படி வச்சிங்கன்னா இந்த பூ மேலே வந்து அப்படியே இதுவாகிடும், செட் ஆகிடும். அப்போ நமக்கு ரவுண்டாக கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் கட்டியிருக்கேன். இது பூத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாலை கட்டினா எப்படி இருக்கும், மதுரையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கு இது பூத்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கட்டிக்கிட்டே வந்தது தான். இந்த பாருங்கள் ரவுண்டாக இருக்குங்களா? இது பூத்ததுக்கப்புறம் நல்லா அடர்த்தியாக இருக்கும், மாலை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் உருட்டி காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பூத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அரும்பாக கட்டியிருக்கேன், அதனால் உங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியும். இது ஈவினிங் பூத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பூவை மாலை போல் எப்படி கட்டுறதுன்றது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூ கட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? பூத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பூத்ததுக்கப்புறம் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாலை மாதிரி இருக்கிறது.